ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு Kubernetes பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த Kubernetes அப்படின்னு சொல்லும்போது அது என்னது? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டர் டூல். ஸோ இப்போ நம்ம Kubernetesஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த DevOps ப்ராசஸில் அது எந்த இடத்துல ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு DevOps ஃப்ளோ அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு ஏஎல்எம் டூல், ஒரு அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அல்லது ஸ்க்ரம் மாஸ்டர் அவங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து ஜீராவில் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் அல்லது இந்த யூசர் ஸ்டோரியை ஒரு டெவலப்பர் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு அவருக்கு அசைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெவலப்பர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜீராலேருந்து அந்த டிக்கெட்டு அல்லது யூசர் ஸ்டோரியை புல் பண்ணி அவர் ஒரு கோட் அடிக்கிறார். ஓகேங்களா? இப்போ கோட் பண்ணி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, இதை தூக்கி சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ரெப்பாசிட்டரி, கோட் ரெப்பாசிட்டரியில் காப்பி பண்ணுறாரு இல்லைங்களா? இப்போ அந்த கோடு ரெப்பாசிட்டரிங்கிறது பிட் பக்கெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கிட் ஹப்பாக இருக்கலாம், இல்லாட்டி அஷூர் ரெப்பாசிட்டரிஸ், இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கோடு ரெப்பாசிட்டரியில் அப்லோட் ஆன உடனே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு சிஐசிடி டூலை ட்ரிகர் பண்ணுவோம். ஓகேங்களா? சிஐசிடி டூல். ஸோ இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஜென்கின்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அஷூர் பைப்லைன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பேம்பு, டீம் சிட்டி, இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? இப்போ என்ன ஆகுது, இந்த சிஐசிடி டூல் வந்து ட்ரிகர் ஆகுது. இந்த சிஐசிடி டூல் வந்து என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாம் ஜென்ரலாக பெர்ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த கோடை எடுக்கும், அந்த கோடை பில்டு பண்ணும். ஸோ இந்த கோடை எடுத்து, ஸோ இந்த கோடை வந்து அதை ஃபஸ்ட்டு பில்டு பண்ணுது. பில்டு பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஸ்டேஜுக்கு வரும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைனரிஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆயிடுச்சு இல்லைங்களா? வார் ஃபைலு, இயர் ஃபைலு, இல்லாட்டி ஜார் ஃபைலு ஏதாவது ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை வந்து அப்லோட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து ஒரு ஆர்டிஃபேக்டரிக்கு அப்லோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேஃப்ராகாக இருக்கலாம், அது இல்லாட்டி நெக்ஸஸாக இருக்கலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்றில் அது அப்லோட் பண்ணும். இப்போது அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம கண்டெய்னர் டெக்னாலஜியில் வேலை செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த ஜார் ஃபைல் அல்லது வார் ஃபைலை நம்ம ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இமேஜ் கன்வர்ஷன் நடக்குது. ஸோ இமேஜாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கன்வெர்ட் ஆன இமேஜை நம்ம என்ன பண்ணுவோம்னா, திரும்பியும் ஒரு ஸ்டோரில் அதை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் என்னவாக இருக்கலாம், ஒருவேளை டாக்கர் ஹப்பாக இருக்கலாம் இல்லைங்களா, அல்லது டிடிஆர் டாக்கர் ட்ரஸ்டட் ரெஜிஸ்ட்ரியாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸஸ் ஜேஃப்ராக்கு என்ன கேப்பபிலிட்டிலாம் பில்டு பண்ணிட்டாங்கன்னா, இமேஜஸை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் அது பில்டு பண்ணிட்டாங்க. இப்போ ஷார்ட்டாக பார்க்கணுன்னா, நம்மக்கிட்ட ஒரு எஸ்சிஎம் டூல் இருந்துச்சு, அதில் இருக்கிற ஒரு கோடு எடுத்தோம், அந்த கோடை வந்து பில்டு பண்ணோம். இப்போ பில்டு பண்ணோடனே நம்மக்கிட்ட வந்து கம்பைல்டு கோட், அதாவது பைனரிஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பைனரிஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருவேளை இந்த பைனரியும் நம்ம டைரெக்டாக ஆர்டிஃபேக்ட் ஸ்டோர், ஏதாவது ஒரு ஸ்டோரில் நம்ம அப்லோட் பண்ணிப்போம். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி இந்த இமேஜை தூக்கி நம்ம என்ன பண்ணுறோங்க, ஒரு ஸ்டோரில் நம்ம போட்டு வச்சிடறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ஒரு ப்ராசஸ், இது ஒரு ஸ்டேஜ். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, இங்கே நம்மக்கிட்ட சர்வர் இருக்கு. ஓகேங்களா? சர்வர்ஸ். இப்போ இந்த சர்வர்ஸில் இந்த இமேஜை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் தான் Kubernetes comes into picture. அப்படின்னா டாக்கரில் இமேஜ் கிரியேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது Kubernetes ஸ்டார்ட் ஆகுது. அல்லது இந்த கம்ப்ளீட்டாக இந்த பில்டு கிரியேஷன், இமேஜ் கிரியேஷன் முடிஞ்ச பின்னாடி நம்ம டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு வரும்போது Kubernetes ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒருவேளை ஒரு கொஸ்டின் வரல, ஏன் நான் டாக்கரை வச்சு நான் டிப்ளாய்மெண்ட்லாம் பண்ண முடியாதா? பண்ண முடியும். டாக்கரில் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஸ்வாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட Kubernetes மாதிரி தான். ஆனால் என்னென்னா Kubernetes அளவுக்கு இதில் வந்து
எஃபிஷியண்ட்டாக கிடையாது. ஸோ Kubernetes ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறனால பெரும்பாலும் Kubernetes தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போது Kubernetesனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, நம்ம ஏன் Kubernetes போகணும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு கண்டெய்னரை நம்ம டிப்ளாய் பண்ணும்போது நமக்கு இருக்கிற சேலஞ்சஸ்லாம் என்னென்ன இருக்கும், சேலஞ்சஸ்லாம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி மல்டிபிள் நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ நோட் 1, நோட் 2. இப்போ இந்த நோட் 1, நோட் 2க்கு நம்ம ஃபெயில் ஓவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதாவது ஒரு நோட் ஃபெயில் ஆயிடுச்சுனாலும் இன்னொரு நோடு சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஒரு சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சை வந்து டிப்ளாய்மெண்ட் டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இது கண்டெய்னர் வேர்ல்டுக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே எல்லா டிப்ளாய்மெண்ட்ஸ்லையும் இருக்கிற ஒரு சேலஞ்ச் ஃபெயில் ஓவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன். ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பில்லியன் டே எல்லாம் போடுறாங்க, நிறைய பேர் அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் ஆகணும் இல்லைங்களா. அவங்க ஸ்கேல் பண்ணணும், 1, 2, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கும்போது தான் அந்த லோடை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் முடிஞ்ச பின்னாடி என்ன ஆகணும், ஸ்கேல் டவுன் ஆகணும். இப்போ 4 இருந்தது பழையபடி இப்போ வந்து 1, 2ன்னு இருந்தால் போதும். ஏன்னா அந்த அளவுக்கு லோடு இல்லை அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணிட்டு லோடை குறைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இது ஒரு சேலஞ்ச். இன்னொரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்ளிகேஷனை அப்டேட் அண்ட் ரோல் பேக். ஒருவேளை நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆப் இருக்குது, இது வந்து V1 வெர்ஷன் வச்சுக்கோங்க, இது ப்ரொடக்ஷனில் ஓடிட்டுருக்கு. இப்போ இதோடைய அடுத்த வெர்ஷன் V2 வெர்ஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும். எப்படி அப்டேட் பண்ணுறது, ஒருவேளை அந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த ஸ்டாப் பண்ண டைமில் வந்து உங்களுக்கு கிளைண்ட்டால் அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜீரோ டவுன் டைம் இல்லைங்களா. ஜீரோ டவுன் டைம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ டவுன் டைம் ரிலீஸ் வேணும், ஜீரோ டவுன் டைம் ரிலீஸ் வேணும். ஸோ இது ஒரு சேலஞ்ச் இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா ரோல் பேக்ஸ். ஒருவேளை நீங்கள் வெர்ஷன் 2 போட்டுட்டீங்க, வெர்ஷன் 2ல் ஏதாவது ஒரு பக் இருக்குது, ஸோ அது ஒரு சோர்ஸ் ஸ்டாப்பராக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ரோல் பேக் பண்ணணும். என்ன பண்ணணும், வெர்ஷன் 2ங்கிறது பழையபடி வெர்ஷன் 1 மாறணும். இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இது ஒரு சேலஞ்ச் இல்லைங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சர்வருக்கு வந்து ஹெல்த் செக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும், ரிசோர்ஸஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா, ஒருவேளை செல்ஃப் ஹீலிங்காக இருக்கணும், ஒருவேளை ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் இஷ்யூ வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சஸ் இல்லைங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை வந்து எந்த நோட்டுக்கு நம்ம ரவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் இது வந்து லோட் பேலன்சிங் செட் பண்ணணும். இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் இருக்கு. அப்படின்னா இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன சேலஞ்சில் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணலாம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஓவர், இது ஒரு சேலஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப், அதுக்கப்புறம் ஸ்கேல் டவுன், இது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அடுத்தது ஜீரோ டவுன் டைம் ரிலீசஸ், இது ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுறது ஒரு சேலஞ்ச், அதே மாதிரி ரோல் பேக் பண்ணுறது ஒரு சேலஞ்ச். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் செக்ஸ் மானிட்டர் பண்ணணும், ஹெல்த் செக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து செல்ஃப் ஹீலிங்காக இருக்கணும் அந்த மிஷின் அல்லது அந்த இன்ஸ்டன்ஸ், அது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை ரவுட் பண்ணுறது, அப்புறம் லோட் பேலன்சர் செட், இது எல்லாமே சேலஞ்சஸ் இல்லைங்களா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த சேலஞ்சஸ் எல்லாமே கண்டெய்னரும் ஒரு அந்த டெக்னாலஜி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் போகுது இல்லைங்களா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் மோனோலித்திக்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த 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 மாதிரி சினாரியோஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு கண்டெய்னர்ஸுங்கிற அந்த டெக்னாலஜி உள்ளே வரும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. அப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டிலாம் எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அப்போ இந்த காம்ப்ளெக்சிட்டிலாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டர் தேவைப்படுது இல்லைங்களா.
ஆர்கெஸ்ட்ரேட்டர். இப்போ இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருப்போம். இப்போ இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லைங்களா? ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் ஆடணும், ஒரு பிளேயர் வந்து டிஃபெண்டராக இருக்கணும், ஒரு பிளேயர் வந்து கோலியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட் இருக்குது. அப்போ அந்த ஸ்கில் செட்டை பேஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கரெக்டாக ஒருத்தர் மேனேஜ் பண்ணணும். நீ வந்து ஃபார்வர்டில் ஆடு, நீ வந்து டிஃபென்ஸில் ஆடு. ஒருவேளை அந்த ஃபார்வர்டுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா ஓகே, அவரை வெளியே எடுத்துட்டு இன்னொரு சப்ஸ்டியூட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஒருத்தர் செய்யணும் இல்லைங்களா? அவர் தான் யாருங்க? அவர் தான் கோச் இல்லைங்களா? ஸோ அந்த கோச் வந்து அந்த டீமை மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு டூல் இருக்கணும். அந்த டூல் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்டை அது மேனேஜ் பண்ணணும், ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் அந்த சினாரியோஸை ஹேண்டில் பண்ணணும், அப்டேட் பண்ணும்போது நமக்கு ஹெல்ப் பண்ணணும், ரோல் பேக்கை ஈஸியாக பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறது தான் கியூபர்நெட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கியூபர்நெட்டிஸ்ங்கிறது ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் டூல். இப்போ இந்த கியூபர்நெட்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கண்டெய்னரை டிப்ளாய் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நோட்ஸ் ஃபெயில் ஓவருக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாம் ஸ்கேல் அப் ஆகிறதுக்கு, ஸ்கேல் டவுன் ஆகிறதுக்கு, மல்டிபிள் ரீப்ளிகாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ரோலிங் பேக் இந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர், எஃபெக்டிவான ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர் தான் கியூபர்நெட்டிஸ். இப்போ கியூபர்நெட்டிஸை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கியூபர்நெட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் ஹேண்டில் பண்ணுது. பாட் நம்ம வந்து டாக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் கியூபர்நெட்டிஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாடுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த பாடுக்குள்ளே தான் கண்டெய்னர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டெய்னருக்கு மேலே இருக்கிற ஒரு ரேப்பர் அதுதான் ஒரு பாட். இப்போ ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஒரு டப்பா இருக்குது, அந்த டப்பா தான் கண்டெய்னர்னா அந்த டப்பாவே தூக்கி இன்னொரு டப்பாக்குள்ளே போட்டு நம்ம வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே இருக்கிற டப்பா தான் பாட். ஓகேங்களா? ஸோ இந்த பாடை தான் கியூபர்நெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ இந்த பாடுக்குள்ளே என்ன கண்டெய்னரு, அந்த கண்டெய்னருக்கு என்ன இமேஜ், இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஒரு podspec.yaml ஃபைலில் எழுதுவோம். ஸோ அந்த ஃபைல்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.